ஆப்கி அதாலத்தில் ஆடை வடிவமைப்பாளர் ரீத்து பேரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பப்ளிசிட்டிக்கு அதிக கவனம் செலுத்துகிறார். ரீத்து பேரி, இந்த விஷயம் உண்மையா? இந்தியால எந்த ஒரு ஃபேஷன் டிசைனரும் உலக வேர்ல்டு கேபிட்டல்ஸ்ல நீங்க பண்ண அளவுக்கு ஷோஸ் பண்ணவே இல்லையே. எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மத்த டிசைனர்ஸ் என்ன பண்றாங்க, எவ்ளோ ஷோஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் கணக்கு வச்சுக்கல. ஆனா நான் நிறைய ஷோஸ் பண்ணிருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா நான் உங்களோட ஃபுல் ரெக்கார்டு வச்சிருக்கேன். ஐ நோ தட். எனக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் தேவைப்படுது. அத நான் என் ஆர்கைவ்ஸ்க்கு வச்சுக்குவேன். அதே மாதிரி நீங்க ஷோஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட பப்ளிசிட்டி அளவுக்கு வேற எந்த டிசைனரும் எடுத்துக்கல. என்னோட ஒர்க்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு நான் பிரஸ்க்கு நன்றி சொல்லணும். சில பேர் நல்லதா சொன்னாங்க, சில பேர் மோசமா சொன்னாங்க. அதாவது நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கும்போது உலகத்துக்கு தெரியற மாதிரி இருந்தா சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. ஆனா நான் பிரஸ்ஸோட கைய பிடிச்சி என்னை பத்தி எழுதுங்கன்னு நான் சொல்லல. அவங்க நம்பின விஷயத்த அவங்க எழுதுனாங்க. நானும் அதே மாதிரி அவங்க எழுதுற அளவுக்கு தகுந்த வேலையை நான் பார்த்திருக்கேன். அதனால ஒரு டிசைனருக்கு பப்ளிசிட்டி ரொம்ப முக்கியம். அதை நான் ஒத்துக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு மக்களை போய் அது சேரலன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? பிரஸ் அதை பத்தி எழுதலன்னா மக்கள் எப்படி அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க? ஆனா உங்க ரைவல் ஃபேஷன் டிசைனர் சில பேர் சொல்றாங்க, எங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கிறதில்ல, ரீத்து பேரிய பத்தி பேப்பர்ஸ்ல எதுக்கு வருதுன்னா அவங்க அழகா இருக்கிற காரணத்தினால தான் சொல்றாங்க. முதல்ல நான் சொல்லணும், இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி சோ கால்டு ரைவல் டிசைனர்ஸ்க்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் அவங்கள சந்திச்சதே இல்ல. என்ன நேர்ல பார்த்தா ரொம்ப பாசமா பேசுவாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், அவங்க என்ன பத்தி இப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்ன ஒரு பாலிவுட் ஸ்டார் மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. எப்பவுமே என்னை பத்தி ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா 15 வருஷம் லுக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நாம வேலை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அழக மட்டும் வச்சு நம்ம நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. பெரிய பெரிய அழகான மூவி ஆக்ட்ரஸ் கூட 15 வருஷமா சஸ்டெயின் பண்ண முடியாது. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரீத்து பேரி டிசைனர் ஆகிறதுக்கு பதிலா ஆக்ட்ரஸ் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. மேபி அந்த டைம் கடந்துருச்சு. சில நேரம் நானும் யோசிப்பேன், ஃபன்னா இருந்திருக்கும்னு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்றதுக்கு. பட் அது அவ்வளோ ஈஸியா இருந்தா அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். என்ன மாதிரி லுக் வந்தாலே அவங்க சக்சஸ் ஆயிடுவாங்கல்ல. குற்றச்சாட்டு என்னன்னா, உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங்க பத்தி எதுவும் தெரியாது. நீங்க யூஸ் பண்றது உங்க ரைவல்ஸ் அடிக்கடி சொல்றது என்னன்னா, ரீத்து பேரி புஷியா இருக்காங்க, அவங்க கனெக்ஷன்ஸை பயன்படுத்துறாங்க, அவங்க நெட்வொர்க்கை யூஸ் பண்றாங்க, அதனாலதான் பப்ளிசிட்டி கிடைக்குது, பேர் வருதுன்னு சொல்றாங்க. எவ்வளோ ஈஸியா இருக்கும் ஒரு பிஆர் ஏஜென்ட்டோ இல்ல பிஆர் ஏஜென்சியோ திறந்து நெட்வொர்க் அப்புறம் கனெக்ஷன்ஸ் வச்சு பப்ளிசிட்டி எடுத்துக்கிறதுக்கு. பட் அது உண்மைன்னு நான் நம்பல. நமக்கு இன்டெலிஜென்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்க கூடிய மக்கள் இருக்காங்க. கனெக்ஷனோட வர பிஆர்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப லக்கி, எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அவங்க ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், உங்களை மாதிரி வெல் கனெக்டடா இருப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஆனா இதெல்லாம் என்னோட லக், எனக்கு அவங்கள தெரியும். ஆனா நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க முடியாது. நான் என் ரிலேஷன்ஷிப்பை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணல, அப்புறம் ரிலேஷன்ஷிப்க்கு யூஸ் பண்ணல. இது உண்மையா? நீங்க நிறைய கேட்டி ஹோம்ஸ், நிக்கல் கிட்மேன் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க. அது மூலமா உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், நியூஸ் பேப்பர்ஸ்ல பேர் வரும்னு இப்படியெல்லாம் பண்ணீங்களா? நான் ரொம்ப லக்கி. இவங்கள மாதிரி ஒரு அழகான வேர்ல்ட் செலிபிரிட்டிஸ்க்கு எனக்கு டிசைன் பண்ண சான்ஸ் கிடைச்சது. ஆனா நான் கேட்டி ஹோம்ஸ்க்கு டிசைன் பண்ணப்போ அது யாருக்குமே தெரியாது. நான் பிரஸ்க்கு சொல்லவே இல்ல, அது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இத பத்தி பிரஸ் கிட்ட சொல்லவே இல்ல. பட் ஒருவேளை நான் தும்முனாலும் இவங்களுக்கு நிமோனியா இருக்குன்னு அதையே ஒரு பெரிய நியூஸ் ஆக்கிடுவாங்க. உங்களையே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும். அதனால இத நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணேன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்தியன் ஃபிலிம் ஸ்டார்ஸோட உங்களுக்கு நல்ல நட்பு இருக்கு. ரேகாவோட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. மாதுரி தீட்சித்துக்கு நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க. ஆமா, அது உண்மைதான். அப்போ இதெல்லாம் பண்ணாதானே பேஜ் 3ல உங்க போட்டோஸ் வரும். ரேகா நான் அட்மையர் பண்ற ஒருத்தர். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னோட வெட்டிங்க்கும் அவங்க வந்திருந்தாங்க. என் வெட்டிங்ல எனக்கு எந்த ஒரு பப்ளிசிட்டியும் நான் எதிர்பார்க்கல. சொல்லப்போனா மாதுரி தீக்ஷித் ரொம்ப ஃபேமஸ். அவங்க எது பண்ணாலும் உடனே பேப்பர்ல நியூஸ் வந்துரும். நான் அவங்க க்ளோத்ஸை டிசைன் பண்ணேன், அதனால தான் அது ப்ரெஸ்ல வந்தது.
ஆனா பப்ளிசிட்டிக்காக நான் அது ஆனா பண்ணல. இது உண்மைதானே, ரீத்து பேரி ரொம்ப ஃபேமஸ். அவங்க என்ன பேசினாலும் பிரஸ்ல உடனே வந்துரும். இந்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக நீங்க சில நேரம் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவீங்களாமே? எந்த மாதிரி? உதாரணத்துக்கு, நீங்க உங்க புக்கை ரிலீஸ் பண்ணீங்க. அது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா புக். இது ஸ்டண்ட் இல்லையா? ஆ, எனக்கு தெரிஞ்ச ஸ்டண்ட் என்னன்னா, நான் புக் எடுத்துட்டு பறந்து வந்து அத காட்டி ஷோ ஆஃப் பண்றது. ஆனா இந்த புக்க பத்தி சொல்லணும்னா, நான் ஒன்னு ட்ரை பண்ணா மக்கள் அத வந்து வேற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க. நான் என்ன நீங்க ட்ரை சொல்றத பண்ணேன்னா பார்க்கும்போது நீங்க அவ்வளவு இன்னோசன்ட் மாதிரி தெரியலையே. இல்ல, நான் வந்து கொஞ்சம் இன்னசென்ட் தான். ஆனா நான் ரியலைஸ் பண்ணல. அதாவது புக் மேல ஆ, அவ்ளோ ஃபோக்கஸ் வரும்னு. எனிவே இந்த புக்க ரெடி பண்ண ரொம்ப நாள் எடுத்தது. கிட்டத்தட்ட 3-4 வருஷமா இந்த புக்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த புக்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் ரொம்பவே ஸ்பெஷலானது. அதோட பிரிண்டிங் ரொம்ப ஸ்பெஷலானது. அதோட பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா அதுவும் ஸ்பெஷலானது. அது மொத்தமே 100 காப்பீஸ் தான். என்னோட ஆசை என்னன்னா, இந்த 100 காப்பீஸ உங்கள மாதிரி என்னோட வெல்விஷர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அத வாங்கணும்னு நினைக்கிற அதை விட அதிகமான காப்பீஸ நான் ரீபிரிண்ட் பண்ண போறேன். அது ரொம்ப அஃபோர்டபுளாவும் பிரெஸ்க்கு கொடுக்கற மாதிரியும் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட பாக்கெட்டை காலி பண்றதுக்கு நீங்க தான் முதல் ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் முதல் ஆள் இல்ல. ஆ, இல்ல, எனக்கு அப்படி தோணல. ஒருவேளை நான் உங்களுக்கு புக் கொடுத்தா உங்க பாக்கெட்டை காலி பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? அந்த புத்தகம் 1 லட்சம் ரூபாய். அப்படி அதுல என்னதான் படிக்க முடியும்? ஆ, அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விலை இருக்கும். இது ஏன் 1 லட்ச ரூபான்னு சொல்ல முடியாது. நானும் அதை பத்தி யோசிக்கல. ஆனா நான் அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நிறைய செலவாயிடுச்சு. என்னோட அக்கவுண்டன்ட் சொன்னாரு, இந்த புக்கோட காஸ்ட்டை கவர் பண்ணனா 1 லட்ச ரூபாய்க்கு விலையை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு. அதே மாதிரி நான் ஒரு டெசிஷன் எடுத்தேன். இந்த புக்ல வர ப்ராஃபிட் எல்லாமே சேரிட்டிக்கு கொடுக்கணும்னு. கலாக்கா ட்ரஸ்ட் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, ரெட் கிராஸ் மாதிரி சேரிட்டிஸ் கொடுக்கணும்னு. ஆனா இந்த பிரைஸ் அந்த சேரிட்டிஸ்க்காக அதிகமான விலையில வைக்கல. இது உண்மை வேணும்னு நினைக்கிற மக்கள் கிட்ட இருக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணேன். அந்த புக்குக்கு நீங்க 1 லட்ச ரூபாய் விலை தீர்மானிச்சிருக்கீங்க. ஆனா முதல் காப்பிய நீங்க ஏலத்துல விட்டீங்களா? ஃபர்ஸ்ட் காப்பியை நாங்க ஏலத்துல வச்சோம். அப்போ இந்த புக்கை வச்சு நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கீங்க போல இருக்கு. ஐ விஷ். உங்களால இத சொல்ல முடியுமா? அந்த புக்ல அப்படி என்னதான் இருக்கு? அதாவது எதனால அதுக்கு அவ்வளவு விலை வச்சிருக்கீங்க? நான் இப்போ அந்த புக்ல இருக்கிறது எல்லாம் சொல்லிட்டா யாரும் என் புக்கை வாங்கவே மாட்டாங்க. சோ நான் இன்னைக்கு இந்த ஷோல ஒன்னு எதிர்பார்க்கறேன். நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க என்னோட ஒரு புக்கை வாங்குவேன்னு. அதுக்கப்புறம் அந்த புக்ல நீங்க என்னெல்லாம் படிச்சீங்கன்னு அதையும் சொல்லணும். சரி, நீங்க அந்த புக்குக்கு எதுக்காக ஃபயர்ஃப்ளைன்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபயர்ஃப்ளைங்கிறது ஒரு அழகான கான்செப்ட். அது வந்து ஒரு பர்வானா மாதிரி, நெருப்புக்கு அட்ராக்ட் ஆகுற ஒரு ஜீவி. அண்ட் அந்த நெருப்பு தான் ஒரு சாவுக்கு காரணம். அதை தான் நான் என்னோட வாழ்க்கைக்கு கம்பேர் பண்றேன். நான் சேலஞ்சஸ்க்கு தான் எப்பவும் அட்ராக்ட் ஆவேன். முடியாதுன்னு ஏதாவது தெரிஞ்சா, ரொம்ப கஷ்டம்னு ஏதாவது தெரிஞ்சா அதை நான் செய்யணும்னு நினைப்பேன். நான் வந்து எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். என்னோட மொத்த ஃபோக்கஸும் அந்த சேலஞ்சை பீட் பண்றது பத்தி தான் இருக்கும். அப்படின்னா இது ஒரு நெருப்புக்கும் ஈர்ப்புக்கும் இருக்கிற கதை. அப்படியும் வச்சுக்கலாம். ஆமா. அப்போ சேலஞ்சஸ் தான் சமா, நீங்க ஈர்க்கப்படுறது பர்வானா. அதாவது அதுல என்ன எழுதிருக்கோ அதை நான் வந்து முடிச்சு காட்டுவேன். நீங்க உங்க புக்கை லான்ச் பண்றதுக்காக நடிகர் அக்ஷய்குமாரை தேர்ந்தெடுத்தீங்க. ஆமா. வாழ்க்கையில புக்கே படிக்காத ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இல்ல, என்னோட புக்ல வந்து நிறைய போட்டோகிராஃப்ஸ் இருக்கு. அதை நீங்க வாங்கும் போது உங்களுக்கு தெரியும். சொல்ல போனா என்னோட புக்ல வந்து நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. அக்ஷய நான் தேர்ந்தெடுத்தது அவர் என்னோட புக்ஸ படிப்பாருன்றதுக்காக இல்ல. அதாவது நீங்க பாத்திருப்பீங்க, நேத்து கூட பாத்திருப்பீங்க, என் புக்குக்கு நிறைய ஹார்ட் சிம்பிள்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஹார்ட் கான்செப்டை சுத்தி தான் இருக்கு. அண்ட் அக்ஷய்க்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கு. அவரு என் புக்கை ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அவர் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவரு எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த ஹானரை அவரு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் பார்த்தேன் உங்க புக் லான்ச்சோட டிசைன்ல கூட உங்க இன்விடேஷன் கார்டு ஹார்ட் ஷேப்ல இருந்தது. ஆமா, எல்லாம் ஹார்ட் தான். அதை வாங்குறவங்களுக்கும் பெரிய ஹார்ட் இருக்கணும்.